30 என்ன 30 பண்ணலாம். 30க்கு என்ன கேக்குது? 30% சொல்றேன். 100% பர்சன்டேஜ் தான். சொல்லுவேன். நான் அதுல 30 அதுல பண்ணலாம். கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். ஏன்னா நம்ம உறுப்பினர் கவுண்டே அவ்வளவு தூரம் இருக்கு. உறுப்பினர் இல்லாதவங்க இல்ல எக்கச்சக்கமான பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நான் உறுப்பினர் வச்சுலாம் சொல்ல. உண்மையிலே போலிங் அப்ப ரொம்ப அது பெரிய இருந்தது. அதெல்லாம் எவனும் இல்லன்னு எல்லாம் மயிர போட முடியாது. ப்ரோ அதான் ப்ரோ 30 வந்துட்டாலே டேய், சீட் 4 வரையும் வெயிட் பண்ணுவோம் கன்வர்ஷன்லாம் ப்ரோ. இங்க சீட் கன்வர்ஷன்லாம் அது இப்ப ஒரு செனாரியை வச்சு இந்தியா டுடேல போட்டிருந்தானுங்க பாத்தீங்களா? அவங்க சொல்றாங்க இஃப் விஜய் கேட் 30% 35% அதை வச்சு போட்டிருந்தானுங்க. அலெக்ஸ், நான் என்ன சொல்றேன்னா, எக்ஸிட் போலியும் நம்ப வேணாம், சர்வேவும் நம்ப வேணாம். நம்ம ஸ்ட்ரைட்டா மே 4 வெயிட் பண்ணி மே 4 பார்த்துப்போம். மே 4 12 1 மணிக்கெல்லாம் தெரிஞ்சிரும் ப்ரோ யார் லீடு எடுக்கிறான்ட்டு எல்லா தொகுதியிலையும். இல்ல அந்த போட்டிக்காரன் சொல்றான் இல்ல ப்ரோ நான் இங்க எனக்கு என்னன்னா ஒருத்தர்கிட்ட வந்து நான் நிறைய பேர் கிட்ட சொல்றேன், தொகுதி அடிக்காது போன்ட்டாங்க. நீ வந்து கேப்டனோட 4 மடங்கு வாங்கிட்டேன்னு சொல்லியானுங்க. ஓகேவா 8% 32% மேல தாண்டிடுச்சு. ஐ மீன்ஸ் மினிமம் 30 தாண்டிடுச்சுனாலே நான் 4 பேர் தூக்கி போட்டு மீறிங்க. எனக்கு என்ன இருக்கானுங்க தரணி கண்டிப்பா தாண்டுது. ஏன்னா நிறைய பேர் இப்ப கதை நின்று இருக்கானுங்க. தெரியுதா? வடை தெரியுது கண்டுபிடிச்சதே கலைஞர் தான். அதுலதான் நான் 100% கான்பிடென்ட்டா இருக்கேன். இல்ல நம்ம ஆனா இல்ல ஒரு நிமிஷம், எனக்கு என்ன கும்பிருனா ஏன்னா ஏதாவது பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் ரெக்கார்டு வைக்கும்போது வடன்னு சொன்னா கூட பரவாயில்ல. அது எது கலெக்ஷன் நம்மளுக்கு தெரியாது. எவனாவது இது எலெக்ஷன் வடணும் எனக்கு சத்தியமா சொல்றேன். எனக்கு ஒரு டவுட் இல்ல ப்ரோ அலெக்ஸ், அது இல்ல வடைன்னு சொன்னது அதுக்கு இல்ல. வடை இட்லி தோசை எல்லாம் கொண்டு வந்ததே கலைஞர் தானா ஒருத்தன் போட்டு இருந்தான். ஐயோ ப்ரோ அது வடை இட்லி தோசை கண்டுபிடிச்சது வடை இட்லி இல்ல கொண்டு வந்ததான் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்ததே கலைஞர் தானா ஹிஸ்டரியில. அதுக்குதான் போட்டு அடிச்சுன்னு இருக்கானுங்க. நெக்ஸ்ட் ஒன்னொன்னா சொல்லுங்க. அதான் நெக்ஸ்ட் சொல்லு. கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது கருணாநிதி. இல்லங்க இது எப்படின்னா நம்ம கையில இன்னைக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ காலம் போக இப்போ தளபதி செய்ய மாட்டாருன்னு சும்மா சொல்றேன். தளபதி செய்ய மாட்டாரு. ரோபோட் வந்துட்டு ரொம்ப டெக்னாலஜி படி வளர்ந்து வருது. அப்போ வந்துட்டு தமிழ்நாட்டுல வந்துட்டு ரோபோட்ஸ் இது எல்லாமே அலோவ் பண்ணி தளபதி வந்துட்டு எடுத்து ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி அதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்றாருன்னு எடுத்துப்போம். ரோபோட்டை விஜய் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லுவேன். இல்ல ரோபோட்டோ இல்ல விஜய் இல்லைன்னா ரோபோட்டே இங்க வந்திருக்காதுன்னு சொல்லுவியா? வேற சிஎம் இருந்தா வரப்போகுது. உனக்கு விஜய் மட்டும் இல்ல எந்த சிஎம் இருந்தாலும் ரோபோட் வரும். அந்த மாதிரிதான் இது. புரியுதா? அலெக்ஸ் ப்ரோ பிரேக் ப்ரோ. அலெக்ஸ் ப்ரோ கேக்கல பக் ப்ரோ. அதான் ப்ரோ இருக்கு ப்ரோ. 4ஆம் தேதிலாம் ஒரு 4 பேரை தூக்கி போட்டு மிதிக்கணும்னே பிளான்ல இருக்கிறேன் நானு. ஒருத்தர்லாம் வந்து வாய் கிழி பேசிட்டு இருந்தாரு என்கிட்ட. இல்ல இந்த ஐடி கம்பெனின்றது இங்கதான் இல்ல மும்பைல இருந்து உனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி எல்லாமே வரும்போது தமிழ்நாட்டுக்கும் ஒரு தடவை வரதான் போகுது. இது எப்படி இருக்குதுன்னா நீங்க கலைஞர் வந்துட்டு டவுசர் போட்டு உட்காந்துனால உனக்கு ஐடி வந்தது. இல்ல வந்துட்டு ஜெயலலிதா இருந்தால் ஐடி வந்து எமர்ஜதே 2006 அந்த ரேஞ்சில் கூட 2011க்கு அப்புறம் தான் என்னது எமர்ஜ் ஆனதே அம்மா ஆட்சியில தான். இவனுக்கு அப்படியே அதே உருட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க பாத்தீங்களா? ஆனா ஐயா முதல்ல ஒண்ணு சொல்றேன். கல்வியை கொடுத்தக்காதான் காமராஜரே வந்துட்டு என்னாலதான் நீங்க எல்லாம் படிக்கணும்னு சொன்னதே கிடையாது. புரியுதா? அதாவது ஆனானப்பட்ட காமராஜர் அதான் இப்ப நான் இல்லைன்னா நீ படிக்க மாட்டேன்னு அந்த மாதிரி வார்த்தை விட்டதே கிடையாது. அதான் மனுஷன். புரியுதா? ஆனா இவனுக்கு இருக்கானுங்க பேரு ஊர்ல இருக்கிற எல்லாம் மூலமா இருக்கணும் முடிச்ச வைக்கத்தனும் எல்லாத்தையும் பண்ணிட்டு என் கஷ்டத்துக்கு எழுதி கொடுக்கறதுல இருந்து எல்லா கரண்ட கர்மத்துல இருந்து பண்ணிட்டு என் வீட்லயே கரண்ட கர்மம் இவெல்லாம் பண்ணிட்டு கேட்டாதான் டிவி கொடுத்தேன். ஏதான் வடை எங்களால தான் வந்தது. இட்லி எங்களால வந்தது. ஐடி கம்பெனி எங்களால வந்தது. என்னடா இது? முதல்ல கலைஞருக்கும் ஐடிக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு புரியாத விஷயம் தான். இது எப்படிக்குதுன்னா இல்ல இவங்க பீரியட் எப்ப சரி தெரியாம கேக்குறேன். ஐடி கம்பெனி அலோவ் பண்ணேன். லஞ்ச் அடிக்காம அலோவ் பண்ணிருப்பேன். இல்ல தெரியாம கேக்குறேன். எவ்வளவு இப்போ எப்படிக்குதுன்னா இல்ல இப்போ தமிழ்நாடு வந்துட்டு உனக்கு இந்த காமராஜர் அதுக்கு முன்னாடி பெரியார் இவங்க இல்லாம இருந்தா எத்தனை வாட்டி இப்ப கேக்குது.
ஓ, இது என்னடா இது? விண்டோ திறந்தா சிக்னல் வருதா? இல்லதான் உனக்கு உனக்கு அந்த காலத்துல இருந்தவங்க தான் நிறைய மாத்தி விட்டாங்களே தவிர இதெல்லாம் யாரும் இல்லை. அப்படி பார்த்தா எம்ஜிஆருக்கே கிரெடிட் கொடுக்க மாட்டாங்க. எம்ஜிஆர் வந்துட்டு சத்துணவு திட்டத்துல இருந்து இவெல்லாம் கொண்டு வந்தாரு, அதெல்லாம் பெரிய விஷயம் தான். ஆனா உனக்கு எம்ஜிஆருக்கு மட்டும் காமராஜர் பண்ணிருக்காரு நிறைய. இதெல்லாம் யாரும் இந்த கிரெடிட் எல்லாம் போக முடியாது. அது கூட இல்ல, ஜியோ வந்து அம்மா ஆட்சியில வந்துச்சு, கலைஞர் ஆட்சியில வந்திருந்தா ஜியோ கிட்ட சொல்லி ஃப்ரீயா கொடுக்க சொன்னதே நான் தான் போல. இல்ல அம்பானி கிட்ட சொல்லி ஜியோ ஊருக்குள்ள கொண்டு வந்து நான் தான் ஒரு டவுட், அதை மட்டும் தீர்த்து வைங்க. சரி, இவ்வளவு பண்றாங்களே, எதுக்கு 2வது தடவை உட்கார வைக்கல மக்கள்? இவ்வளவு பண்ற நீ பெரியதான் இதுவா இருந்தா 2வது தடவை உட்கார வைக்கணும், ஏன் உட்கார வைக்கல? கொலை கொள்ளை சங்கிலி பருப்பு தாலியா இருக்கு. அந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்காதான். கொலை கொள்ளை கற்பழிப்பு சங்கிலி பருப்பு தாலியா இருக்கு. சரியான வீடியோ. ஒரு சரி எனக்கு அலெக்ஸ் ப்ரோ பேசுறீங்களா? இல்ல சைலண்டா இருக்கு. கேக்குதா ப்ரோ? எனக்கு யார் யார் இருக்கா எதுவுமே காட்ட மாட்டேங்குது ப்ரோ. உங்களுக்கு எல்லாம் காட்டுதா? காட்டுது ஓரளவுக்கு. எனக்கு எல்லாமே பிளாக் அவுட் ஆயிடுச்சு. ஏன்டா இப்பயுமாடா ரிப்போர்ட் வச்சுருப்பீங்க? விடுங்களாண்டா. காட்டுதா? இல்ல சரியாயிடும். பக்கு தான். காட்டு வரல. எங்க ஹரி ப்ரோ எலெக்ஷனுக்கு அப்புறம் நான் பார்க்கவே இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் தான் வந்தாரு. இல்ல இதுல அவரு நீங்க மெசேஜ் பண்ணிருந்தாரு என்னன்னா, எலெக்ஷன் தான் இன்னைக்கு. நான் கூட அந்த ட்வீட் போட்டேன். எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து அபிஷியலா போட்டாங்க. காலங்காத்தால 8 மணில இருந்து போலிங், அதான் சாரி தான் இந்த எலெக்ஷன் போல் கவுண்டிங் ஆரம்பிச்சிருவோம். அதாவது எல்லாரும் காலைல 8 மணிக்கு எல்லாரும் வச்சுன்னு எழுச்சிக்கங்க. ஸ்பேஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க? அதான் 120 பேர் இருக்கியா? இல்ல ப்ரோ, நான் கவுண்டிங் பிளேஸ் போறேன் ப்ரோ. கவுண்டிங் பிளேஸும் போவானா ஒன்னும் இங்கே ஏறு. அப்புறம் ஏதாவது கலவரத்தை எழுத்துன்னு வந்து அதான் இங்க உட்கார வை. இல்ல மேட்ரு என்னன்னா, இல்ல எல்லாரும் ஒரு 3 சேனல் தவிர எந்த சேனலும் என்ன பாருங்க, சன் நியூஸ், ஜே நியூஸ், நியூஸ் 24x7. அதான் இந்த 3 நியூஸ் 24x7 யாருது ப்ரோ? ஏன் நியூஸ் 24x7 யாருது? இல்ல 3 எச்சகளை தவிர எது வேணா பாக்கலாம். இந்த 3 தவிர. அதாவது அப்ப பாலிமர் கூட தான் பிஜேபி. பாலிமர் ஒரு டிஆர்பி பசி. விஜயோட டயர் கடியில கூட போவான், தெரியாதா? டயர் மட்டும் இல்ல, அங்க இன்ஜின் கடியில போவான். இந்த மங்கத்தா பத்தல தலை வந்துட்டு எப்படி கீழே அந்த தொகிட போவாரு பேர், அந்த இந்த ஸ்க்ரூவை கழட்டுறேன்னு. அந்த மாதிரி கூட உண்மையிலே விஜய் வானிக்கையில கூட போவானுங்க. அந்த மாதிரி எனக்கு என்னடா இந்த சன் நியூஸ்லயும் ஜெய நியூஸ்லயும் அண்ணன் வந்து எல்லாம் முடிச்சுட்டு வந்து நல்ல கவுண்ட் லீடு எடுத்துட்டாரு. இன்னும் போட்டுட்டு இருப்பானுங்க. இன்னும் 10 மணி வரைக்கும், நைட்டு 10 மணி வரைக்கும் இன்னும் கவுண்டிங்ல இருக்கு, வெயிட் பண்ணுங்க, கவுண்டிங்ல இருக்கு, வெயிட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். இல்ல ஒரு ஃபேக்ட் என்னன்னா, வழக்கமா டிஎம்கே ஜெயிச்சா ஏடிஎம்கே வந்துட்டு இது சொல்லுவோம், புரியுதா? அப்போ இப்போ இதுவே வந்துட்டு அதான் ஏடிஎம்கே சேனல்ல வந்துட்டு பார்த்தா இந்த மாதிரி இன்னும் கவுண்டிங் பண்ணி காட்டுவாங்க. இதுவே வந்துட்டு இந்த வாட்டி 2 சேனல்லையும் போடுவானுங்க. ஆனா டிவி ஜெயிச்சா 2 சேனல்லையும் வந்துட்டு கவுண்டிங் பண்ணி காட்டுவானுங்க. அதான் நடக்க போகுது. அலெக்ஸ், நம்ம இன்கேஸ் ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கோயேன், 4ஆம் தேதி 5ஆம் தேதி ஃப்ரீ ஆயிடுவியா? அதுதான் ப்ரெஷர்லாம் இருக்காது. 5ஆம் தேதிலாம் முதல்ல 4ஆம் தேதி ஈவினிங் என்ன பண்ணுவேன்னு கேளுங்க சார். அந்த மாதிரிதான் இருக்கும். அதெல்லாம் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல, நான் எப்பவுமே கம்மியா தான் சொல்வேன். சில பேரே கேட்பாங்க, அதான் ஏன் இப்படி கம்மியா சொல்ற, இது பண்றது. என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, 1 கோடி விஜய் எடுத்தாலே அவரை விட அவங்க ஒப்பான் எவனும் இல்லைன்னு நான் இருப்பேன். என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான், புரியுதா? 1 கோடி ஓட்டத்தாலே அவன் எல்லாம் கேள்வி கேட்கறது எந்த நாய்க்கா இருக்கிறது கிடையாது, புரியுதா? என்ன கேட்டா 1 கோடி ஓட்டு டச் பண்ணாலே அந்த பாதியில எப்படிதான் அந்த மதியானத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஆளு. நீ பாரு டிஎல் அப்ப பறக்கும் எத்தனை பேர் பாராட்டுவாங்க. ஆனா 1 கோடிங்கிறது தளபதி பவருக்கு கம்மி தானே. இல்ல தளபதி அதனாலதான் உங்களுக்கு மதியானத்துக்குள்ளே அது தெரிஞ்சிடும், அந்த சீட் கன்வர்ஷன்ல எவ்வளவு ஓட் பர்சன்டேஜ். அதான் இதுல முதல்ல இப்போ எல்லாரும் கேக்குறான், எதுக்கு சீட்டு பார்க்காம ஓட் பர்சன்டேஜ் நிறைய பேர் பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எல்லாரும் ஓட் பர்சன்டேஜ் தான் அதிகமா பார்ப்பாங்க. சீட் ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியம். சீட்டும் பார்ப்பாங்க. கண்டிப்பா சீட் வந்துட்டு கன்வெர்ட் ஆகி மாறும்.
இவளையும் இதுல ஜெயிப்போம் இப்ப ஒண்ணு இல்ல நம்புவோம். இல்ல 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 மீதி இருங்க. கடவுள் இப்ப பார்த்துக்கிட்டோம் பெரம்பூர் அவ்வளவுதான். தொகுதி கவுண்ட் பண்றாங்கன்னு எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் தான் இப்ப தமிழ்நாடு வந்துட்டு ஹெட் இது வந்துட்டு உங்களுக்கு சென்னை இது இதுல பெரம்பூர் தொகுதி ஃபர்ஸ்ட் என்றாங்கன்னு எடுத்துப்போம். அதான் ஃபர்ஸ்ட் இப்படி எண்ணிட்டே இருக்கும்போது தான் டிஎம்கே எவ்வளவுதான் டிவிக்கு எவ்வளவு, அதுக்கடுத்து இவங்க நிக்கிறவங்க எல்லாம் இவ்வளவுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். அங்க 2 பேர் தான் காம்படிஷன் எல்லாருக்கும் தெரியும். ஒண்ணு விஜய், இன்னொன்னுதான் அந்த ஆர்பி சேகர் அவருக்கு வந்துட்டு. இதுல யாருக்கு 2 பேருக்கும் கவுண்டிங் நல்லா அடிச்சுப்பாங்க. உனக்கு எட்ஜ் ஆஃப் டிஸ்டன்ஸ்லயோ இல்ல பெரிய டிஸ்டன்ஸ்லயோ வந்துட்டு கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. அதான் தளபதி. ஆனா இதுல நம்மால் ஜெயிக்கிறது கன்ஃபார்ம் தான். அவங்களுக்கு பெரம்பூர் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல ஜெயிக்க போறாங்கன்றதுதான் ஒரு இது புரியுது. ப்ரோ இந்த வாட்டி அது இல்லாம இது போஸ்டல் ஓட்லாம் லாஸ்ட்ல போட்டானுங்க ப்ரோ. எப்பயுமே ஃபர்ஸ்ட்ல போடுவானுங்க கவுண்டிங்க. இந்த வாட்டி லாஸ்ட்ல போட்டாங்க. போஸ்டல் ஓட் எல்லாம் லாஸ்ட்ல தான் எண்ணுவானுங்க. இதுல நான் பர்சனலா பாக்குறது என்னன்னா, தளபதி எம்எல்ஏ ஆயிடுனால பெரம்பூர் இருக்குது. அதுக்கப்புறம் கரூர் வந்துட்டு ஒரு எமோஷனலான ஒரு மூமெண்ட். அதனால கரூர் வந்துட்டு அது தொகுதியிலையும் ஜெயிச்சா போதும். மீதி வந்துட்டு இல்ல நான் ஜெயிக்கிற தொகுதி சொல்ல புரியுதா. ஏன்னா நிறைய செங்கோட்டையில ஜெயிப்பாரு. ஆனா செங்கோட்டை ஜெயிச்சாலும் எனக்கு நார்மல் தான் புரியுதா. ஏன்னா ஆல்ரெடி எவ்வளவு வருஷம் இருந்தாரு, பவர் அதெல்லாம் வேற. அதாவது அதிசயமானு சொல்லுவோம். அதிசயம் தாண்டி எப்படி சொல்றது, பர்சனலா அதான் எனக்கு பர்சனலா ஒண்ணுன்னா இது 2 3வது வந்துட்டு ஆத ஒரு சொன்னது. ப்ரோ மூணு எனக்கு ரொம்ப ஹார்பர் விடமாட்டானா அத. இல்ல இல்ல ஹார்பர் அது. அந்த ஆளு நம்ம ஆள் மேல கை வச்சனால அதுவும் பர்சனலா எடுத்துப்போம். அதான். ஆனா ஃபர்ஸ்ட் இந்த 3 என்ன கேட்டா அதுல இப்ப 3த்துக்கும் ஒரு ரீசன் சொல்றேன். அதான் ஒண்ணு பெரம்பூர் வந்துட்டு விஜய் எம்எல்ஏ ஆகிறதுக்காக. 2வது வந்துட்டு கரூர் வந்துட்டு அங்க கரூர் நடந்த சம்பவத்துக்கு கோர்ட்ல ஏன் விஜய் மேல தண்டனை கொடுத்தா கூட உனக்கு கரூர்ல வந்துட்டு விஜயோடைய கட்சி டிவிக்கு எம்எல்ஏ ஆக்கி விட்டாங்கன்றது அது இருக்கும் புரியுதா. ஆனா அப்படி நடக்காது. தான் நம்ம எல்லாம் கேஸ் எழுத மாட்டாங்க. அப்படி எழுதுறதா அந்த எஃப்எல்டி எலெக்ஷன்ல நிக்க விடாம பண்ணிருப்பானுங்க. ஏன்னா நம்ம தான் இந்தியா எலெக்ஷன்லயே. ஆனா அதான் மேட்ரு நம்ம இதுல சில பேர் கேட்கலாம் ஆதவ் அர்ஜுன் எதுக்குன்னு. ஆதவ் எதுக்குன்னா ஒருத்தன் குஷ்டு ஒரு ட்வீட் போட்டாங்க நட்ராஜிரி, காலம் காத்திருந்து போது சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளம்ப குஷ்டு ட்வீட் போட்டாங்கன்னா காலம் காத்திருந்து போது சொல்லுவோம். ஆதவ் தோத்து போயிடுவான். இல்ல எதுக்கு போடான்னு தெரியல. ஆதவ் தோணுமா இல்ல கட்சி தோணுமான்னு தெரியல. 2த்துக்கும் போட்டு விட்டான். ப்ரோ எனக்கு அது இல்ல ப்ரோ. எனக்கு அது கூட இல்ல. ஹார்பர்ல அவர் ஜெயிச்சுட்டு நம்ம அண்ணன் கிட்ட வராரோ இல்லையோ அந்த கிழமை கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும் ப்ரோ. அதுக்கு தான் நான் காத்துட்டு இருக்கேன். அவர் ரஜினி ரசிகர் இல்ல. இல்ல சொல்றது கேளுங்க ப்ரோ. இந்த சினாரி யோசிச்சு பாருங்களேன். அவனுக்கு அப்படியே செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும். ஹார்பர் தொகுதியில ஒரு ரஜினி ரசிகர் ஜெயிச்சு ஆமா அது ரஜினி ரசிகர் ஜெயிச்சு அண்ணன் கிட்ட வராம ரஜினி கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும். அப்ப இருக்கு அவனுக்கு. அவரும் வாழ்த்துக்கள் தான் சொல்லுவாரு. வாழ்த்துக்கள் தான் சொல்லுவாரு. ஆனா ஐ மீன்ஸ் ஒரு என்ன சொல்றது மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிடும்ல ப்ரோ. இதுலதான் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு 1 வீக் கேப்லயோ இல்ல 1 வீக் பிளஸ்ல வந்துட்டு ஜன்னல் ரிலீஸ் டிஸ்டன்ஸ்ல கண்டிப்பா. ப்ரோ என்னை பொறுத்தளவுக்கு சீட் எத்தனை வருதோ வரட்டும். 1.5 தாண்டணும். 30% தாண்டணும். தாண்டதுக்கு அப்புறம் எவெல்லாம் வரணும் அவனை தூக்கி போட்டு அடிக்கணும். அதான் என் வேலை. இதுல நான் உண்மையில ஒண்ணு சொன்னா 2021 எலெக்ஷன்ல இப்ப டிவிக்கு நின்று இருந்தாலோ இல்ல விஜய் அப்பே கட்சி ஆரம்பிச்சிருந்தாலோ நம்ம எவ்வளவு சீட் எடுப்போம் நம்மளுக்கே ஒரு கால்குலேஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் தடவை நிக்கிறதுனால இப்ப சீட் கன்வர்ஷன்ல எல்லாருக்கும் டவுட். அதாவது இப்போ இந்த எந்தெந்த இடத்துல ஜெயிப்போம்னு யாருக்கும் தெரியாது. இதுல இப்ப ஏன் டிஎம்கே எடுத்துப்போங்க. டிஎம்கே நிக்கிறதே கம்மி, மீதி எல்லாம் அலைன்ஸ் தான். அலைன்ஸ் கட்சி ஒன்றும் எல்லாமே ஸ்ட்ராங் கிடையாது. அதான் இவங்க எத்தனை இடத்துல தோப்பாங்கன்னு தெரியாது. இதுல ஏடிஎம்கேவும் சொல்ல தேவையில்லை. இந்த கொங்கு அந்த பெல்ட்ல இருந்து எடுத்து பார்த்தாலும் அது எங்க ஜெயிப்பாங்கன்னு அதுவும் தெரியாது. அலெக்ஸ் ப்ரோ நாளைக்கு விஜய் கோயில் போறாராமே திருச்செந்தூர் கோயிலு. கோயில நம்ம ஆளுங்க நாளைக்கு குரங்கு மாதிரி தாம வந்தா சரி. அதெல்லாம் சொல்லாதீங்க. அவனா கீழே கேட்டு போய் எனக்கு வாசல்ல நிப்பானா ஆல்ரெடி கமெண்ட்ல போட்டிருக்காங்க. அலெக்ஸ் ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஏன்டா நீ வேற காமெடி பண்ணிட்டு 7 நாளைக்கு எங்கடா இது போயிட்டு வரா கோடை சுற்றுலா போயிட்டு வரா. அதுக்கப்புறம் உங்களை மாதிரி அரசியல்வாதியா நேரம் ஊட்டியில போய் ஜாலியா இருக்கீங்க. உங்களுக்கும் ட்ரீட் போடுறது வேலை செஞ்சவன் போறாயா. நீங்க தான் வேலையை செய்யலையே. நாங்கெல்லாம் வேலை செய்யணும். அலெக்ஸ் ப்ரோ வேணுமா ப்ரோ இவங்க? நீ வேலை செஞ்ச அலெக்ஸ் ப்ரோ கொஞ்சம் கீழே 38 மாவட்டத்துக்கு எத்தனை மாவட்டத்துக்கு போனாங்க? டிவி கேட்க என்ன சொன்ன அலெக்ஸ்? உன் தொகுதி சொல்லு அலெக்ஸ். உன் தொகுதியில யார் வேட்பாளரு? சோழிங்கநல்லூர் ஈஸ்வர் சார்.
அரவிந்த் கே ரமேஷும் ஆமா ஆமா கேபி அரவிந்த் கண்ணன் தான் அரவிந்த் தான் போன வாட்டி ஜெயிச்சதும் முந்தா வாட்டி ஜெயிச்சது டிஎம்கே எம்எல்ஏ. ஆமா 2011 கண்ணன் ஜெயிச்சாரு. இந்த தடவை அது சேஞ்ச் ஆகும். ஏன் அலெக்ஸ் உனக்கு தொகுதியோட நிலவரம் தெரியாத? பக்கத்து எல்லா தொகுதியிலயும் என்ன நடக்குது? ஒரு கோடி ஓட்டு என்பது ரொம்ப ஓவரான இது இல்ல. ஸ்டார் பாப்புலர் வேல்யூ என்ன இருந்தாலும் சில விஷயங்கள சரி ஈஸ்வர, நான் மத்தவங்க கிட்ட பெட் வச்சது வேற. நான் அதை இங்கே சொல்லிட்டேங்க 15,000 பணத்துக்கெல்லாம் வந்துட்டு நார்மலா வச்சிருக்கேன். ஆனா நான் மத்தவங்க கிட்ட எல்லாம் வைக்கல, ஃப்ரெண்டு கிட்ட தான் வச்சேன். நீ வேணா நீ காசெல்லாம் பெட்டா கட்ட வேணாம், புரிச்சாதான். நீங்க வந்துட்டு ரிசல்ட் அன்னைக்கு வந்தா போதும். 1 கோடி மேல விஜய் ஓட்டு வாங்கினா என்ன பண்ற? ஃபர்ஸ்ட் 5 to 12% ஓட்டு சதவீதம் வாங்குறதே பெரிய விஷயம். வேற 1 கோடி சரி ஓட்டு 23% ஓட்டு வாங்குற அளவுக்கு நீ எவ்வளவு என்ன ஸ்டெப் கேண்டிடேட் போட்டுருக்க? கேட்டது இல்ல இல்ல, எத்தனை தொகுதியை உன்னால கேம்பெயின் பண்ணிருக்க? கதையெல்லாம் கேட்கல. நான் கேட்டது நீ எவ்வளவு இது தாண்டாது அலெக்ஸ். 1 கோடிலாம் சும்மா 50 லட்சம் ஓட்டு வாங்கினாலே பெரிய விஷயம். நீ என்ன சீமான் 35 லட்சம் ஓட்டு போட்ட? சீமானுக்கு ஓட்டு போட்ட எவன் மனசாட்சி போட்ட சொல்லு. இங்க இருக்க பாதியில 10% 20% பேர் போட்டுதான். நீ புலம்புறியா? இப்ப நான் புலம்புறேன்னா பேச விடு. நான் புலம்புறேங்க. 50 லட்சம் ஓட்டுனா என்ன, ஒரு 10% வருமா? 10% கீழ வருமா? அதோட குறைவாதான் இருக்கும். ஏன்னா கேண்டிடேட் இல்ல இப்போ 10% மேல வந்தா ஈஸ்வரன் நான் என்ன சொன்னாலும் ட்வீட் பண்ணும். 10% 5ல இருந்து 12% தான் ஓட்டு சதவீதம் வரும். ரியல் இதுவே நீ அதிகமா ஏதாவது ஒண்ணுத்துல நிக்கணும். சரி 15 எடுத்துக்கோ. 15 கீழே வந்தா நீ சொல்றத நான் ட்வீட் போடுறேன். 15க்கு மேல வந்தா நான் சொல்றத நீ ட்வீட் போடுற. ஓகே, என்ன சொல்லணும்? ஆனா நான் என்ன வேணா சொல்லுவேன். நீங்க சொல்லுங்க 15க்கு மேல நான் என்ன, ஆனா இல்ல நான் டிஎம்ல என்ன வேணா சொல்லுவேன், நீ போடணும். ரொம்ப ஆனா அது சட்டத்துக்கு புறமானதா இருக்க கூடாது. ஏன் அழுவுற? நான் என்ன ஏதாவது கேட்டேனா? நாங்களே விதிமுறைகளை ஓப்பனா வைக்கணும். இல்ல விதிமுறைகளை முன்னாடியே சொல்றது நல்லது. எனக்கு விதிமுறைகளை நான் தோத்தாலும் பரவாயில்லன்னு வந்து நிக்கிறேன். நீ தோத்தாலும் பரவாயில்லன்னு வந்து நில்லு. நான் ஏங்க இல்ல நீ யாருன்னு உன் பேரு அலெக்ஸ் தான் தெரியும், என் பேரு இது தெரியும். இது எந்த அடிப்படையில பந்தயம் வைக்கணும், யார் நடுவர், எந்த அடிப்படையும் வேணாம், சொல்றத கேளு. மே 4 நீயும் வா, நானும் வரேன். நான் இருப்பேன் காலங்காத்தால இருந்து. அன்னைக்கு மட்டும் 15% கீழே போன டிவிக்கு வந்ததுன்னா நீ என்ன சொன்னாலும் நான் ட்வீட் போடுறேன். நீமா கூட சொல்லு, நான் ட்வீட் போடுறேன். விஜய் பத்தி கூட ட்வீட் போடுறேன். அதுக்காக நீ சொல்றத நான் செய்யணும், நான் சொல்றத நீ செய்யணும். நீங்க தான் சொல்றீங்க. அடிமை மனநிலையை ஒண்ணு இது பண்ணல. ஒரு 15க்கு மேல ஃப்ரெண்ட்லியா ட்ரை பண்ணணும். அத விட்டு அடிமை மனநிலை நீ சொன்ன நான் செய்ய, நான் சொல்றது நீ இது என்ன மாதிரியான மனநிலை? இதுதான் பெட்டர். 15க்கு மேல நான் சொல்றது 15க்கு மேல வந்துச்சுன்னா, ஏய் சொல்றது கேளு ஈஸ்வர, நான்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். 15க்கு மேல வந்துச்சுன்னா எடப்பாடி டாக் பண்ணி நான் சொல்றது நீ போடணும். அவ்வளவுதான். அவரை டாக் பண்ணி எல்லாம் போட முடியாது. நீ என்ன சிஎம் ஆக போற, அவரை ஏத்து நீ என்ன பண்ண போற? நீ பிரிக்கிற ஒவ்வொரு ஓட்டும் எங்களுக்கு அட்வான்டேஜ் தான். எடப்பாடி சிஎம் ஆக மாட்டாரா? அவரோட ஒர்க்குக்கும் அவரோட டெடிகேஷனுக்கும் கண்டிப்பா ஆவாரு. உங்களை மாதிரி தொகுதி பக்கமே இல்ல, நீங்க ஆனாலும் சந்தோஷம் தான் ஆகுங்க. ஆனா நீங்க என்னத்துக்கு ஏங்க 195 தொகுதி கேம்பெயின் முடிச்சத 38 டிஸ்ட்ரிக்ட் 20 நாள்ல பிரச்சாரத்தை முடிச்சாரு. அவரு கரெக்டா தான் வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருந்தாரு. ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் அதிக தொகுதி பிரச்சாரம் பண்ணவங்க தான் ஜெயிப்பாங்க. சீமான் தானே ஒண்ணு எடப்பாடியோட அதிக தொகுதி பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. நான் ஒண்ணு சொல்லட்டா, அதிக தொகுதி ஜெயிப்பாங்க பண்ண முடியல. இல்ல உன் தொகுதி வேட்பாளர் ஒரு பொதுவான இடத்துல ஒரு மாவட்டத்துல இத்தனை பேர் நிக்கிறாங்க, அவங்க ஒரு வேன்லயோ அவங்க பக்கத்துலயே நிக்க வச்சு உன்னால அனௌன்ஸ் பண்ண முடியல. உன் கட்சியில இருக்கவங்க டைம் இல்ல. நான் கேக்குறேன், அதெல்லாம் மேட்டர் கிடையாது. அந்த மேட்டர் கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்க? 10 கீழே தானே வருன்றீங்க. அது அதான் போட்டுக்கலாம்ன்றாங்க. போட்டி போட்டுக்கலாங்க. 5ல இருந்து 12%. இல்ல ஈஸ்வர ஒரு நிமிஷம். இப்ப எடப்பாடி எங்க ஏரியாக்கு வந்தா வெளியூட வர மாட்டேன்.
என்ன மாதிரிதான் நிறைய பேர் இருப்பாங்க. ஏங்க ஆனா விஜய் வந்து நான் அப்படியா? ஒண்ணு சொல்லட்டா அஜித் தானே வெளியே வந்து ஒண்ணு பார்ப்போம் சொல்லட்டா விஜய் வந்தா. அது உன்னுடைய கிரேஸ். அவரு சாதாரண ஆளு. கிரேஸோ அவருக்குன்னு ஒரு இது கிரேடோ இருக்கு. ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு கிரேஸோ இது அந்த இருக்குப்பா. கிரேப்ஸோ பர்மிஷன் அது எங்களுக்கு மேட்ரு கிடைக்கல. கிடையாதுங்க. எத்தனை பர்சன்ட் வருவாங்க சொல்லுங்க. சரி ஈஸ்வர் 5ல ஒரு இருந்து நிமிஷம் 12 எக்ஸிட் போல் நம்புறியா? என்ன இரு, அஞ்சுல பொறுத்த இருந்து வரைக்கும் 5ல 12 இருந்து பா. 12 தாங்க. சரி இரு, அன்னைக்கு இல்ல மே அவ்வளவுதான் நாள் கொடுக்க முடியும். பாத்துக்கலாம். இரு மே நாள் பாத்துக்கலாம். அவ்வளவுதாங்க. எக்ஸிட் போல் நம்புறியா? எக்ஸிட் போல எப்படின்னா வச்சுக்க, நீ சொல்ற பாரு, நீ 100 கன்வெர்ட் பண்ணுவாங்க. நீ உழுந்த 4 கோடி ஓட்டுக்கு இப்போதைக்கு என்ன மாதிரியான இது எடுப்பாங்க எப்படின்னு நீ பொறுத்தது. 1 கோடி ஓட்டு அவ்வளவு சீக்கிரத்துல வாங்க விட மாட்டாங்க. ஆளுங்கட்சி எதிர்கட்சி அவங்களோட இது போயிருக்கும், சர்வே போயிருக்கும், உளவுத்துறை இது ரிப்போர்ட் போயிருக்கும், இவங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ற எல்லாத்தையும் ஒன்ன விட அப் டு டேட்டாவோட வச்சிருப்பாங்க. நீ என்ன நினைச்சிருந்தது காமெடி பண்ணிட்டு கேண்டிடேட் செலெக்ஷன் அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ் எப்படி லோக்கல் லீடர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துதான் அவங்க சும்மா ஒண்ணு தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. நீயே ஒரு கிரிக்கெட்ல டீம் எடுக்கிறனாலே 1க்கு 10 தடவை யோசிப்ப டேட்டாஸ். அவங்களாம் அதை யோசிக்காமையா வேலை பார்ப்பாங்க. அப்ப நாங்க என்ன சும்மா வந்து யோசிக்காமல ஸ்கோர் வேலை பண்ணிட்டு பார்த்தோம். அது தெரியுங்க. இல்ல இல்ல போட்டிருக்க இல்ல இப்போ கேண்டிடேட் ஒரு சம்பந்தம் நிமிஷம் இல்லாத தொகுதியில எக்ஸிட் இருந்து போல் தூக்கிட்டு வந்து போட்டு வச்சுக்கிறீங்க. இதுவே தெரிஞ்சுக்கலாமே. இரு இங்க இல்ல சன்னியூஸா எனக்கு ஒரு நடக்குது. கேக்குற அலெக்ஸ், அவர் இரு பிரச்சாரத்தை முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தனிப்பட்ட அவரை தாக்குதல் படுத்து ஏற்கனவே அடி வாங்கிட்டு போய் படுத்தவங்க கிட்ட விசாரிச்சு அதுக்கப்புறம் பேசியிருக்கீங்க. அவர் பிரச்சார மைக்கு கீழே வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க அவரை பத்தி அட்டாக் பண்றீங்க பிரச்சாரத்திலே. ஆனா யாரு வாங்கிட்டு போன 3 பேரும் யாரு கொத்தடிமைகளை வச்சு யாரு மீடியாவை உட்காந்து ஒப்பாரி வச்ச கதையை கேட்டதுக்கு யாரு அப்புறம் தான் உங்களுக்கு டேய் யாராடா? யார பத்திரா பேசுனான் யாரையா தெரியுமா? விஜய் அண்ணா என்னைக்கு பேசினாரு? அவர் எடப்பாடி பிரச்சாரத்தை முடிச்சுட்டு எல்லாமே முடிச்சுட்டு இது மைக்க கீழே வச்சதுக்கு அப்புறம் தான் நீ இது பண்ற அவரு பேசுறீங்க. அப்ப அந்த அளவுக்கு பயம் இருந்த உதயநிதிக்கு வாங்கின அடியும் ஸ்டாலின் வாங்கின பிரச்சாரத்துல வாங்கின இது கனிமொழி 3 பேருக்கும் இந்த இது பேசுனதை வச்சு அவங்க இது சார்புல இருக்கவங்களே உட்காந்து மீடியால ஒப்பாரி வச்சாங்க. இப்படி பேசுறது தவறு, அப்படி பேசுறது தவறுன்னு. அப்ப இதுக்கு முன்னாடி பேசினவங்க பொறுத்திருந்தாரு. இப்ப அடிச்ச அடியில ஏன்னா பேசிட போறாருன்னு பயந்து பயந்து தானே நீங்க பேசுறீங்க கத்தினாலு. ஏன் முன்னாடியே ஏன் பேசல? எருமை ஒரு உங்ககிட்ட வார்த்தை விட்டா எருமை அவங்க உங்ககிட்ட 1 இரு 2 இரு விழுன்னு எருமை. தெரியும் டேய் தெரிஞ்சு. இருடா டேய். டேய் வந்ததுல இருந்தே பாக்குறேன். நான் என்ன மைக்கா? வந்ததுல இருந்தே நீ மட்டும் பேசினுக்கிற. மனுஷன் தான் நானு. இல்ல பேச அலெக்ஸ், விடு. இல்ல டேய் இல்ல அலெக்ஸ் ஒருத்தன் தான்டா நைட் பேச 2 விடுறா. மணிக்கு என்ன வேலை பார்த்தாருன்னு ஒரே கேள்வி கேட்டாரு. அதுக்கு ஒப்பாரி வச்சான். அவன் எங்க போனாருன்னு டேய் நீ தெரிஞ்சேன்னு. என்ன டேய் நீ என்ன வேணா கேளு. எனக்கு கேள்வி கேட்க விடு. புரியுதா? நான் எங்கேயும் போக போறது இல்ல. இரு இல்லடா சரி இப்போ அலெக்ஸ், எனக்கு ஒரு நீங்க தானே டவுட். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மட்டும் ஏய் ஏன் இடம் கொடுக்க இரு மாட்டேங்கிறேன் பொறுத்துடா இடம் கொடுக்க மாட்டேங்கிறேன்? இரு 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 மியூட் போட்டேன். அலெக்ஸ் ப்ரோ மைக் கொஞ்சம் கொடுங்க ப்ரோ. ஐ இல்ல மீன்ஸ் இப்போ கேக்குறாங்க பாருங்க, ஷாலினி அவங்க மைக் கேக்குறாங்க, கொஞ்சம் கொடுத்து விடுங்க. ஒரு நிமிஷம் ஸ்பீக்கர் வர காட்ட மட்டும்தான் செக் பண்ற ரூம்ல. இல்ல இப்போ நான் கேட்க வர்றது என்னன்னா, எடப்பாடி ஃபர்ஸ்ட் விஜய் பிரைஸ் பண்ணாரு. பிரைஸ் பண்ணது இருக்கட்டும், கரூர் சம்பவத்துக்கு விஜய் காரணம் இல்லைன்னு சொன்னாரு. எல்லாம் வாஸ்தவம் தான். நாங்களே அப்ப எல்லாம் பிரைஸ் பண்ணிருந்தோம். எல்லாம் ஓகே. என்டி அலைன்ஸ் கூட்டணி வர்ற மாதிரி இருந்தது. ஏன் இதே ஸ்பேஸ்ல என்டி அலைன்ஸ் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். என்னை பொறுத்தவரைக்கும் விஜய் சிஎம் ஆகணும், ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். ஆனா விஜய் யார் கையிலயும் இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன். ஆனா எதுவுமே நடக்காம நம்பால அந்த டிக்னிட்டி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி போகலாம். அது வேற கதை இருக்கட்டும். ஆனா எடப்பாடி ஏன் நடுவுல வந்துட்டு கரூர் சம்பவத்துக்கு விஜய் காரணம்னாரு? அப்படியே முன்னாடி காரணம் இல்லைன்னு சொன்னீங்க. அதை மட்டும் போச்சு. ஏங்க சில விஷயங்களை அன்னைக்கு இடப்பொருள் ஏவல்னு ஒண்ணு அலெக்ஸ் இருக்கு. ப்ரோ நீங்க அதுக்கேத்த அப்புறம் மாதிரி வந்து தான் பேசுங்க. பிரச்சாரத்துல அடிக்கணும். மைக் கேக்குறாங்க பாருங்க, கொடுத்து விடுங்க. ஒரு நிமிஷம் நான் செக் பண்றேன். காட்ட மாட்டேன். ஏன்னா அதுக்கேத்த மாதிரிதான் நாங்க இது கோர்ஸ் பண்ணி ஆகணும், மாத்தி ரெடி விடுங்க. பண்ணி ஆகணும். உங்களுக்கு அவரு கேட்கறதுக்கு நியாயமானது தானே. ஏன் எங்களை பார்த்து எங்களை டார்கெட் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க இது பண்றோம். எங்க கட்சியை டார்கெட் பண்றது எங்களை டார்கெட் பண்ணி கேட்டனால தான் நான் கேட்கறோம். இல்ல நான் விஜய் வந்துட்டு எடப்பாடி அடிக்கலையே. அதுக்கு முன்னாடி தான் நீங்க கரூர் வந்துட்டு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்க விஜய் மேல. அதாவது விஜய் எடப்பாடி என்னைக்குமே திட்டினதே இல்ல. அதுக்கு முன்னாடி எது இப்ப லாஸ்ட் உங்க செகண்ட் லீடர்னு சொல்லிட்டு ஒரு ஆதவ நீ வந்துட்டு இல்ல ஒரு நிமிஷம் ஆதவ் ஒருத்தருக்கான சிடி நிர்மல்குமார் 10 கட்சி தாண்டி வந்தவன். அவன் பேசின பேச்சுக்கு 10 கட்சி தாண்டி வந்தாங்களா? ஏன்னா உங்க பதிலடி. கட்சியில இருக்கிற பன்னீர்செல்வத்தை வைக்க முடியுதா? துரைந்தர் மாதிரி அங்க அனுப்பிச்சிருக்கீங்க. உண்மையை சொல்லி உங்க கட்சி துரைந்தர் தானே அங்க அனுப்பிச்சிருக்கேன். விட்டாச்சு. ஏங்க சொந்த கட்சிக்காரனே தெய்வமா நினைக்கிற கட்சி ஆபீஸ அடியால வச்சு உடைக்க பார்த்தவன எல்லாம் நாங்க எப்படிங்க சேர்க்க முடியும்? நீ சொல்லு அலெக்ஸ்.
உங்களுடைய கட்சி ஆபீஸ் பனையூர் ஆபீஸ வந்து இந்த அஜித்தான்னு ஒரு லேடி இருந்தாங்க பாருங்க, அவங்க உடைச்சா எப்படி ஏத்துப்பா? அவங்கள திருப்பி கட்சியில சேர்த்துப்பியா? இல்ல பில்லா ஜெகனை சேர்த்துப்பியா? நான் கேக்குறேன். இல்ல இந்த சுக்கரனன்னு ஒருத்தன் விழுப்புரத்துல இருக்கானே, அவன் எவ்வளவு குஷி மோகனுக்கு எதிரா இது பண்ணான், சீட்டு கிடைக்க கூடாது இதெல்லாம் பண்ணான். அவனை திரும்பி இது பண்ண முடியுமா? என்ன கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டான் சில விஷயங்கள்லாம். தனக்கு மாவட்ட செயலர் கொடுக்கணும், தனக்கு சீட்டு கொடுக்கணும். ஈஸ்வர அதெல்லாம் வாஸ்தவம் தான். கரூர் இப்போ நான் எடப்பாடியும் உங்களுக்கு திட்டல, எடப்பாடியும் நாங்க திட்டவே எதுவும் இல்ல. கரூருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்க, அண்ணாமலையை சப்போர்ட் பண்ணாப்புல அப்பயே ஆச்சரியமா தான் இருந்தது. ஏன் விஜய தேங்க்ஸ் சொல்லி நோட்ஸ் எல்லாம் விட்டாரு. எனக்காக தான் அரசியல் கட்சியில இருக்கிறவங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்றதுல தேங்க்ஸ் சொன்னாரு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? என்டிஏ அலைன்ஸ் வரலன்னு விஜய் மேல கரூர் வந்து காரணம் விஜய்னு சொன்னீங்க. என்டிஏ அலைன்ஸ் வந்தாலும் ஏங்க பிஜேபிக்கு 25 சீட்டு தான் கொடுத்துருக்கோம். நீங்க வந்தா ஒரு 13 சீட்டு தான் கொடுப்பாருன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். நீங்க வேணா நீங்க புறக்கணிச்சிருக்கலாமே தவிர என்டிஏக்கு 25 சீட்டு தான் அலோகேட் பண்ணது. இல்ல இல்ல தெரியாம கேக்குறேன். அலைன்ஸ் திட்டுவீங்க, அவ்வளவு திமுறா உங்களுக்கு? புலி மூட்டை இருக்க மாட்டாங்க. எங்களுக்கு தேவையில்லைங்க, எங்களுக்கு கீழே தான் நாங்க நினைக்கப்போம். வந்த சந்திரபாபு நாயுடுல இருந்து எல்லாரும் என்டிஏ அலைன்ஸோட லீடர் என்டிஏ அலைன்ஸ் நேஷனல் வைடு தான் இது பிஜேபியோட இவங்க ஸ்டேட் வைஸ் தமிழ்நாடு இன்னும் 6 நாள் தான் இருக்குது. ஒரே ஜாலி பண்ணுவோம். $10,000 வச்சுட்டு ஒருத்தர் போய் கொடைக்கானல் போயிருக்காரு. அவர்கிட்ட இருக்கிற காசோட உங்ககிட்ட அதிகமா இருக்கு. நீங்க எங்கன்னா போயிட்டு வரலாம்ல, இன்ப சுற்றுலா. ஆமா, உண்மையில என் அக்கௌண்ட்ல 10,000 மேலதான் இருக்குது. ஆனா நான் ஒரு மாதிரி செலவு பண்ணலாமா? அவர் வேற டீ கடையே எத்தனானுங்க, வேற டீ கடை வீட்டுக்கு போயிட்டு அசிங்கப்பட்டு வந்தாரு. ஒரு வீட்டுக்கு போயிட்டு எங்க வீட்லயும் 7.5 ரிசர்வேஷன்ல தான் டாக்டர் படிக்கிறாங்கன்னு அசிங்கப்பட்டு வந்தாரு. ஏன்டா ஸ்கிரிப்ட் பேப்பர் ஒழுங்கா சொல்லி தர மாட்டீங்களான்னு அசிங்கப்பட்டு வந்தாரு. எதுக்கு இந்த வேலை? இல்ல இப்ப ஒரு நிமிஷம், நீ வந்துட்டு இப்போ டிஎம்கே மேல காண்ட்ல திட்டு, நாங்களும் டிஎம்கே மேல காண்ட்ல தான் இருக்கோம். ஆனா நீயும் ஆடு இல்ல நான் உன்னை கேக்குறேன், ஆடு போட்டானுங்களே அதுலயே ஏகப்பட்ட காண்டாயிருப்ப நீ யூடியூப்ல ஆடு போட்டதுக்கு. இவன் என்னப்பா என்னென்னமோ பேசுறான், என்னென்னமோ பேசுறான்ல. டைனமிக் பாலிடிக்ஸ் அது பேர் தான். என்ன பேசினாலும் ஒரு பர்டிகுலர் வந்து ஒரு நிமிஷம் ஈஸ்வர், அதுக்கு எங்களையும் பேச விடணும். நீங்க மட்டும் தான் பேசுனீங்க, உங்க மைக் மட்டும் தான் கேக்குது. அப்புறம் பேசுவோம். ஈஸ்வர் ஏன் தம்பி ஈஸ்வர் நீ இவ்வளவு பேசுறிய?